morning students. I am your science teacher. Okay, my name is Indumati. Now we are going to see unit 4. Okay, unit 4 is matter around us. Okay, before you enter into the class, we have to know what is matter. Okay, this matter is defined as anything, essentially any object that has mass. Mass which is nothing but weight. Okay, mass is nothing but weight. Here mass அப்படின்னு கொடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா because mass is work both in the presence of gravity or absence of gravity. Gravity இருந்தாலும் சரி இல்லனாலும் சரி mass can works. Okay, but weight is not like that. Only in the presence of gravity only the weight measurement, this measurement get works. Okay, mass is what is, now we have to know what is mass. Mass is nothing but amount of substance present in the object. Okay, amount of substance present in the object. Okay, that is called as mass. For example, let us consider yourself. Okay, உங்களை கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எர்த்தில் இருக்கோம். ஓகேவா, எர்த்தில் இருக்கிற கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கு. ஸோ நம்முடைய இப்போ உங்களுடைய ஹையோட சைஸ், வெயிட், நம்மளோட ஆர்கன்ஸோட எல்லா பார்ட்டுடைய சைஸுமே எப்படி தான் இருக்கும், இங்கே இருக்கும்போது சேமாக தான் இருக்கும். ஓகேவா, அதே மாதிரி இப்போ நீங்கள் இங்கே இருக்கும்போது சேமாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வெயிட் போட்டு இப்போ நம்ம கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இருக்கும்போது வெயிட் போட்டு பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 45 to 50 kg வரைக்கும் இருப்பீங்களா? ஓகேவா, இப்போ வந்து யூஆர் செலக்டட் இன் நாசால செலக்ட் ஆகிட்டீங்க. ஓகேவா, உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு, ஸ்பேஸுக்கு போகிற ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. ஓகேவா, ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஸ்பேஸுக்கு போக போகிறீங்க. ஸோ ஸ்பேஸ்க்கு நீங்கள் போகும்போதும் உங்களுடைய ஐயோட சைஸ், உங்கள் லெக் ஹேண்டுடைய சைஸ், உள்ள இருக்கிற ஆர்கன்ஸுடைய சைஸ் வந்து சேஞ்ச் ஆகுமா? நோ, இட்ஸ் நெவர் கெட் சேஞ்ச்டு. ஓகேவா, அதுதான் மாஸ். ஓகேவா, மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் என்னென்ன ஆர்கன்ஸ் வந்து பிரச்சனை இருக்கோ அதுக்குன்னு ஒரு மாஸ் இருக்குமா? ஸோ நம்ம ஸ்பேஸுக்கே போனால் அது என்ன ஆகாது, சேஞ்ச் ஆகாது. ஓகேவா, வேற எந்த சப்ஸ்டன்ஸ் வேணும் எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த புக்கை எடுத்துக்கோங்க. இந்த புக்கு வந்து இங்கே இருக்கும்போது எவ்வளோ மாஸ் இருக்கோ அதே தான் நீங்கள் ஸ்பேஸுக்கு போயிட்டு இதை மெஷர் பண்ணாலும் இதோடைய மாஸ் எவ்வளோ தான் இருக்கும், அதே சேமாக தான் இருக்கும். பிகாஸ் இதுக்கு நம்பர் ஆஃப் பேஜஸ் வந்து என்ன ஆக போகுது, குறைய போகிறது இல்லை. ஓகேவா, ஸோ மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருந்தாலையும் ஒர்க் ஆகும், இல்லைனாலையும் ஒர்க் ஆகும். ஓகேவா, பட் வெயிட் வந்து அப்படி இல்லை. ஓகேவா, கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இருந்தால் அது வந்து ப்ராப்பராக வெயிட் வந்து மெஷர் பண்ணும். ஓகேவா, இல்லை கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இல்லை அப்படின்னா என்ன ஆகும், நம்மளுடைய வெயிட் என்ன ஆகும், குறையும். ஓகேவா, பட் மாஸ் வந்து அப்படி இல்லை. நம்ம பாடியில் எவ்வளோ நம்ம பாடியில் என்னென்ன ஆர்கன்ஸ் இருக்கோ அது அப்படியே தான் இருக்கும். அதோடைய மாஸ் என்ன ஆகாது, சேஞ்ச் ஆகாது. சைஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகுமா, சேஞ்ச் ஆகாது. ஓகேவா, ஸோ இதுதான் மாஸுக்கும் வெயிட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, மாஸ் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருந்தாலும் ஒர்க் ஆகும், இல்லைனாலும் ஒர்க் ஆகும். ஓகேவா, வெயிட் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருந்தால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஓகேவா, அதனால தான் என்ன கொடுத்துருக்காங்க, மாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, and occupied space is called matter. ஓகேவா, அது வந்து ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க. அந்த ஆப்ஜெக்ட் கண்டிப்பா என்ன இருக்கும், மாஸ் இருக்கும். அதை நீங்க ஒரு பிளேஸ் எடுத்து போய் வச்சீங்கன்னா அது என்ன பண்ணும், ஸ்பேஸை ஆக்குபை பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த புக்கை கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த புக்குக்குன்னு ஒரு மாஸ் இருக்குமா? ஓகே, இதை நான் எடுத்துட்டு போய் டேபிள் மேலே வைக்கிறேன்னு இப்போ நான் ஒரு டேபிள் மேலே வைக்கிறேன், டேபிள் மேலே பிளேஸ் பண்ணுறேன் அப்படின்னா என்ன ஆகும், அங்கே அந்த டேபிளுடைய ஸ்பேஸை இந்த புக் என்ன பண்ணும், ஆக்குபை பண்ணுமா? ஓகேவா, அதுதான் மேட்டர். ஓகேவா, அப்படி ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இந்த ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் மேட்டர். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த போர்டை கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த போர்டு வந்து ஒரு சாலிட். ஓகேவா, இந்த போர்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாலுடைய பாதி சைஸை வந்து ஆக்குபை பண்ணுதா? ஸோ திஸ் போர்ட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் a matter. அப்போ இதுக்குன்னு கொஞ்சம் மாஸ் இருக்குமா? அப்போ இதுக்கு மாஸும் இருக்கு, கொஞ்சம் ஸ்பேஸா ஆக்குபையும் பண்ணுது. ஓகேவா, தட் இஸ் கால்ட் அஸ் மேட்டர். அப்போ நம்மள சுத்தி இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்டுமே, நம்மள சுத்தி இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட் நீங்க ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்போ ஃபோன் இஸ் ஒன் எக்ஸாம்பிள் ஃபார் மேட்டர். ஓகேவா, ஃபோனுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ் இருக்கும்.
மாஸ் இஸ் நத்திங் பட் வெயிட் இருக்கும். அதே மாதிரி நீங்க ஏதாச்சும் ஒரு பிளேஸ் எடுத்து போய் வைக்கிறீங்க அப்படின்னு பார்த்தா அந்த ஸ்பேஸ் வந்து என்ன பண்ணும், மொபைல் ஆக்குபை பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ தட் மொபைல் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த மேட்டர். ஓகேவா? இப்போ மேட்டர் என்னன்னு தெரிஞ்சிடுச்சு. ஓகேவா? இந்த மேட்டர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளை சுத்தி சாலிட் மட்டும்தான் இருக்கா? நம்மள சுத்தி சாலிட் மட்டுமா இருக்கு? நோ, சாலிட் இருக்கு, லிக்விட் இருக்கு, கேஸ், நம்ம பிரீத் பண்ற கேஸ், நம்மள சுத்தி கேஸ் இருக்கா, ஆக்சிஜன் இருக்கா? ஸோ ஆக்சிஜன் எக்ஸாம்பிள் ஃபார் கேஸ். ஓகேவா? ஸோ நம்மள சுத்தி இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்டுமே மேட்டர் தான். இந்த மேட்டரை 3 கிளாஸிஃபை பண்றாங்க. ஓகேவா? ஒன் இஸ் அன் சாலிட், லிக்விட், கேஸ். ஓகேவா? இந்த சாலிட் ஸ்ட்ரக்சர் என்ன, லிக்விட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், கேஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், இதை பத்தி பார்க்கறது தான் இந்த லெசன். ஓகேவா? மேட்டர் அரௌண்ட் அஸ், நம்ம சுத்தி இருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து எப்படி இருக்கு. ஓகேவா? அது உள்ள இருக்கிற பார்ட்டிகல்ஸ்லாம் எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு. ஓகேவா? இங்க வந்து பாருங்க, சாலிட் வந்து பாருங்க, சாலிட் நம்ம என்ன பண்ண முடியாது, கம்ப்ரஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் வீட்ல வெசல்ஸ் இருக்கா? ஓகேவா? வெசல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளால கையில நீங்க வந்து ஒடுக்க முடியுமா? முடியாது. ஏன் அது முடியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ சாலிட் உள்ள பார்ட்டிகல்ஸ் இப்படிதான், இப்போ சாலிட் இருக்கிற பார்ட்டிகல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பக்கத்து அரேஞ்ச் ஆயிருக்கும். அப்போ இங்க ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன், ஒரு பார்ட்டிகலுக்கு இன்னொரு பார்ட்டிகலுக்கு உள்ள ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன், ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி இருக்கும், ஹையா இருக்கும். ஓகேவா? அதனால தான் எந்த ஒரு சாலிட் பார்ட்டிகல்ஸ் நீங்க எது வேணா எடுத்துக்கோங்க. சாலிட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த போர்டு இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் சாலிட். ஓகேவா? இதனால ஈஸியா பிரேக் பண்ண, ஹேண்ட் வச்சு பிரேக் பண்ண முடியுமா? முடியாது. ஏன் வந்து முடியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிகாஸ் இந்த உள்ள இருக்கிற பார்ட்டிகல்ஸ் நம்ம என்ன பண்ணிருக்கோம், நம்ம பக்கத்து அரேஞ்ச் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ அதனால இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ் ஆஃப் ஒரு பார்ட்டிகலுக்கு இன்னொரு பார்ட்டிகல்ஸ்க்கு உள்ள ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி இருக்கும், ரொம்ப ஹையா இருக்கும். ஆனா என்ன பண்ண முடியாது, சாலிடா ஈஸியா பிரேக் பண்ண முடியாது. ஓகேவா? பிரேக் பண்ணா அது கம்ப்ரஸும் பண்ண முடியாது. ஓகேவா? இங்க வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ரஸ் அப்படின்னு ஒரு வேர்ட் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? ஓகேவா? இந்த கம்ப்ரஸும் பண்ண முடியாது. ஓகேவா? அதே மாதிரி லிக்விட் வந்து பாருங்க, லிக்விட் இதுதான் வந்து ஒரு வெசல்ல லிக்விட் போர் பண்ணி வச்சிருக்கீங்க. ஓகேவா? இந்த லிக்விட்ல பார்ட்டிகல்ஸ் எப்படி அரேஞ்ச் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு அரேஞ்ச் ஆயிருக்கும். இப்படி பார்ட்டிகல்ஸ் அப்படின்னா துகள். ஓகேவா? இந்த பார்ட்டிகல்ஸ் எப்படி கொஞ்சம் ஃப்ரீயா அரேஞ்ச் ஆயிருக்கும். அதே மாதிரி கேஸ் பாருங்க, கேஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஃப்ரீயா அங்கங்க ஒன்று ரேண்டமா அரேஞ்ச் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ இந்த இதோடைய சாலிட் ஸ்ட்ரக்சர், லிக்விட் ஸ்ட்ரக்சர், கேஸோட ஸ்ட்ரக்சர் படிக்கிறது தான் இந்த லெசன். ஓகேவா? மேட்டர் அரௌண்ட் அஸ்ல வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ யூனிட் 4 எடுத்துக்கோங்க. As we look at our surroundings, we see a variety of things made up of different metals of different shape, size, texture and color. ஓகேவா? நம்ம சுத்தி நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் வந்து பார்ப்போம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த போர்டு எடுத்துக்கோங்க, சேர், இங்க புக்ஸ் வந்து நம்ம படிக்கிற புக்ஸ். ஓகேவா? இது எல்லாமே எக்ஸாம்பிள் ஃபார் சாலிட்ஸ். ஓகேவா? இது எல்லாமே சேம் சைஸ்ல இருக்கா? நோ, சேம் சைஸ் இல்ல, டிஃபரெண்ட் சைஸ்ல இருக்கு. இதோட அப்பியரன்ஸ், போர்டு அப்பியரன்ஸ் வந்து டிஃபரெண்டா இருக்கும். ஐ மீன் ஆப்ஜெக்ட்ஸ் வேற ஏதாச்சும் இப்போ ஸ்டோன் எடுத்துக்கோங்க, ஸ்டோனோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்கும், அது வந்து ரவுண்ட் ஷேப்ல டிஃப்ரெண்டா இருக்குமா? அப்போ ஒவ்வொரு மேட்டருமே எப்படி இருக்கு, டிஃப்ரெண்ட் ஷேப், டிஃப்ரெண்ட் சைஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல வந்து நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? த ஏர், இப்போ வந்து இங்க வந்து சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. த ஹேர் வி பிரீத், நம்ம பிரீத் பண்ற ஹேர். ஓகேவா? அண்ட் தென் த ஃபுட் வி ஈட், clouds, stones, papers, plants, animals, a drop of water, grain of sand. இது எல்லாமே மேட்டருக்கான எக்ஸாம்பிள். ஓகேவா? நம்ம சுத்தி இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்ஸ்மே இட் இஸ் அ மேட்டர். ஓகேவா? இது மேட்டர் ஒரு சயின்ஸ் டேர்ம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாருங்க, as you will recall from the tiniest bacteria to the giant planet, everything which has mass and occupied space which is nothing but volume is called matter. ஓகேவா? இப்போ சொன்னா மேட்டர்னா என்னன்னு சொன்னா அதான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன பாக்டீரியால இருந்து
பிளானட்ஸ் ஐ மீன் நம்ம பெரிய பிளானட்ஸ் ஜூபிட்டர் சர்டன் இது எல்லாமே என்ன சொல்றாங்க ஒரு இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் மேட்டர் ஓகே from very early days human beings have been tried to understand their surroundings okay early Indian philosopher classified matter in the form of 5 basic elements ஓகேவா ஏஷியன் நம்ம இந்தியன் philosopher வந்து தொல்காப்பியம் ஐம்பெரு காப்பியங்கள்ல தொல்காப்பியம் வந்து ஒரு காப்பியமா அந்த தொல்காப்பியத்துல வந்து பாத்தீங்கன்னா the world is a mixture of 5 elements இந்த உலகமே புலன்களால் ஆனது ஓகேவா இந்த வேர்ல்டே இந்த பூமியே என்னது 5 புலன்களால் ஆனது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த 5 எலிமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா land fire water air and space இதான் வந்து அந்த 5 எலிமெண்ட்ஸ் ஓகேவா according to it everything living and non living was made up of these 5 basic elements எல்லா living beings இருந்தாலும் சரி or maybe non living things இருந்தாலும் சரி இந்த 5 elements தான் வந்து basic அப்படினு சொல்றாங்க ஓகேங்களா and ancient philosophers are arrived at the similar classification of matter ஓகேவா matter வந்து என்ன பண்றாங்க கிளாசிஃபை பண்றாங்க இங்க பாருங்க இந்த பிக்சர்ஸ் கொடுத்திருக்காங்களா matter is classified into pure substance and impure substance ஓகேவா இந்த pure substance further element and compounds என்ன பண்ணிருக்காங்க கிளாசிஃபை பண்ணிருக்காங்க and then impure substance I mean mixtures வந்து homogeneous mixture heterogeneous mixture classify பண்ணிருக்காங்க ஓகேங்களா